everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது என்ன போட்டோ புதுசா இருக்கு, இல்ல எங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது புது போட்டோலாம் இல்லைங்க, பழைய போட்டோ தான். நம்ம பழைய வீட்லயுமே வந்து ஹால்ல வந்து நான் லாஸ்ட் இயர் ஷூட்டிங் போனப்ப அந்த பாபா போட்டோ வந்து வாங்கிட்டு இருந்திருந்தோம் பெருசு. அதெல்லாம் நாங்க இப்ப புது வீட்டோட என்ட்ரன்ஸ்ல முன்னாடி மெயின் டோர் இது. ஸோ முன்னாடியே வந்து இங்க கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இங்க வந்து பெரிய பாபா போட்டோ வந்து மாட்டிருப்போம். உள்ள வரும்போது நான் வந்து ரைட் சைட் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும், வெளியே போகும்போது லெஃப்ட் சைட் பாபா போட்டோ இருக்கும், நான் வெளியே பார்த்துட்டு போற மாதிரி. ஸோ நான் இப்படிதான் வேணுங்கிறதா வந்து மாட்டேன். ஸோ தட் நான் எப்பயாவது வெளியே போகும்போது இல்லை உள்ள வரும்போது பாபா வந்து பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு போனோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மாறினோம். ஸோ இது புது போட்டோலாம் வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. இந்த வாரம் வந்து நம்ம சாய் அற்புதங்கள் சீரீஸ்ல ஒரு டிவோட்டியோட லைஃப்ல பாபா என்னென்ன மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இந்த வாரம் சொல்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வந்திருக்கும். நிறைய மிராக்கிள்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ண கிடையாது. பட் அவங்க பேசின விதம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எளிமையா இருந்துச்சு அவங்க பேசினது. அதுவும் இல்லாம ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நம்மளுக்கே வந்து. லைக் ஆப்வியஸா எல்லாரும் பேசுறது உண்மைதான், பட் சில பேர் பேசும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு இவங்க பேசுனது. இன்னைக்கு மார்னிங் தான் வந்து நான் இவங்க பேசின அந்த லைக் அனுப்பிச்சிருந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டேன். ஸோ எவ்ரி டைம் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்பேன். இவங்களோட வந்து இன்னைக்குதான் நான் கேட்கவே வந்து செஞ்சேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அவங்க பேர் வந்து ஸ்வேதா. அவங்க வந்து கள்ளக்குறிச்சி அந்த சைடு இருந்து எனக்கு வந்து வாய்ஸ் நோட் பண்ண அனுப்பிச்சிருந்தாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட், வெரி இன்னசென்ட். ஸோ நான் ஏன் இன்னசென்ட் அப்படின்லாம் சொல்றேன்னா, நான் மேபி முடிஞ்சா அவங்க பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி ஆட் பண்றேன். நீங்க வந்து கேட்டு பாருங்க, நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான மெசேஜஸ் தான் அவங்க எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது மொத்தத்துலயுமே அவங்க வந்து பேசினது என்னன்னா, நான் சரியா பேசுறேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்கக்கா, நீங்க எதுவும் என்னை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு வந்து பாபானா ரொம்ப பிடிக்கும். ஏதோ சவுண்ட் கிட்ட ஆரம்பிச்சதான். ஸோ எனக்கு வந்து பாபானா வந்து ரொம்ப பிடிக்கும், பட் வந்து அதை எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாபானா ஓகே கடவுள் இருக்காரு அப்படின்னு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 8th ஸ்டாண்டர்ட் லீவ்ல வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்களா, சென்னை வந்து வந்திருந்தாங்களா. அப்பதான் ஒரு கோவிலுக்கு போய் பார்த்துட்டு ஓகே இவர் தான் வந்து பாபான்னு ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் வந்து தெரியவே வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஃபார் சம் ரீசன் சென்னை வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்து வரவே இல்லையா, பாபா கோயிலுக்கு போல எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஓகே பாபானா ஒரு கடவுள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வந்து இருந்திருக்கு. அவர் மேல இருக்க நம்பிக்கையுமே வந்து இவங்களுக்கு அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாபாவோட பிரசன்ஸ் வந்து இவங்க லைஃப்ல எப்படி வந்துச்சுன்னா, நம்ம நிறைய ஊர்ல வந்து பார்த்திருப்போம், ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு வண்டி, ஒரு மினி ஆட்டோ மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு டெம்போ டிராவலர் மாதிரி இருக்கிறது வந்து ஆரஞ்சு கலர் வண்டியில வந்து பெரிய ஒரு பாபா விக்கிரகம் வந்து வச்சுட்டு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டு எல்லா ஊருக்கும் வருவாங்க. வந்து நம்ம கிட்ட வந்து அங்கங்க பூஜை பண்ணி இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க, டொனேஷன் மாதிரிலாம் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயம் இவங்க ஊருக்கு வந்தப்பதான் வந்து இவங்க எகெயின் வந்து பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து வரவே இல்லையா, அவங்க ஊர் பாபா அவங்க வந்து வரவே இல்லையா. ஸோ அவங்க வந்து நினைக்கிறாங்க, என்ன பாபா நீங்க வரவே மாட்டீங்களா, எங்க ஊருக்குலாம் நீங்க வரவே மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி ஒரு சமயம் வந்து என்ன ஆகுதுன்னா, யூடியூப்ல ஒருத்தவங்க வந்து சாய் சச்சரித்ரா பத்தி வீடியோ போடுறாங்க. சோ இவங்க வந்து அதை வந்து வாங்கி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு மாதிரி வந்து வருமா, பாபாவே வந்து சொல்லுவாராம் யார் மூலியமா வந்து, நீங்க வந்து சப்தாகம் மாதிரி பண்ணுங்க, இப்ப பாராயணம் பண்ணுங்க, டெய்லி ஒவ்வொரு அத்தியாயம் வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி பாபாவே வந்து சொல்லுவாராம். சோ அந்த பாபாவே வந்து சொல்றதுக்கு இணங்கி அவங்க வந்து படிச்சுட்டே இருந்திருக்காங்க. படிச்சு 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 மல்டிபிள் டைம்ஸ் படிச்சு அந்த புக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்க வந்து கிழிஞ்ச மாதிரி அந்த பைண்டிங்லாம் வந்து ப்ராப்பரா இல்லாம போய் ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க, நமக்கு இன்னொரு புக் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல தான் மறுபடியும் வந்து பாராயணம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பாராயணம் வந்து பண்ணிட்டு இருக்க சமயத்துலயே அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மூலியமா வந்து பாபா வந்து ஒரு குறிப்பு மாதிரி வந்து கொடுக்குறாரு. நீ வந்து இது படிச்சு முடிக்கிறதுக்குள்ளயுமே உனக்கு வந்து இன்னொரு புது சச்சரித்திரா வந்து வந்துடும் அப்படிங்கிறத. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி படிச்சுட்டே வந்திருக்காங்களாம். கரெக்டா அவங்க முடிக்க போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் நாளைக்கு அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது சச்சரித்திரம் வந்து அவங்க கிட்ட வந்து கிடைச்சிருக்கான். ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து பாபாவை அவங்க வந்து வழிபடுற முறையே பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சாய் சச்சரித்திரா வந்து நிறைய வந்து படிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க வந்து சொன்னாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாபாவை திட்டுவேன்க்கா, கொஞ்சுவேன், என்ன வேணாலும் நான் வந்து பண்ணுவேன், ஏன்னா என்னோட பாபா அவரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னன்னா, இந்த பொண்ணு வந்து யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது எகைன் வந்து பாபா வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு வந்து தெரியல. இவங்களுக்கு சுத்தமா வீட்டுல வந்து சப்போர்ட்டே இல்லைங்களா. சோ இது வந்து நான் நிறைய பேர் வீட்டுல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம பாபா கும்பிடுறோம் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னோம்னா, இட்ஸ் நாட் ஃபார் எனி அதர் காட். எனக்கு வந்து ஏன் இது பாபாக்கு அப்படிங்கறது வந்து தெரியல. நிறைய பேர் வந்து என்ன சொன்னா, இவங்க வந்து நார்த் இந்தியன் காட், இவங்க வந்து நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம ஊர் சைடு இருக்க கடவுள் தான் நம்ம கும்பிட்டா பார்த்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அறியாம அப்படின்னு நான் சொல்லுவேன். கடவுள் என்னங்க நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு வந்து பாத்துட்டு நமக்கு வந்து எந்த கடவுள்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் வந்து ஏற்படுதோ அந்த மாதிரி நம்ம வந்து கும்பிட்டு வந்து போக வேண்டியதுதான். சோ அந்த பொண்ணுக்குமே வந்து ஸ்வேதாக்குமே வந்து வீட்டுல எல்லாம் பெருசா எதுவும் சப்போர்ட் இல்லைங்களா. எல்லாரும் வந்து திட்டுவாங்களா, சப்போர்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல விடுங்க, திட்டுவாங்களா, திட்டக்கூடாது இல்லைங்களா யாரையுமே. சோ நீ வந்து என்ன வந்து இவரு கும்பிட்டு இருக்க, என்ன வந்து இவரு உனக்கு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நீ இப்படி கும்பிட்டே தான் இருக்க, உன் லைஃப்ல எதுவுமே வந்து நடக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து திட்டுவாங்களா. நீங்க வந்து சொல்லுவாங்களா, நம்பிக்கையா ப்ளீஸ் என்ன வந்து திட்டுங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து திட்டுங்க, பட் என்னோட பாபா வந்து நீங்க தயவு செய்து வந்து திட்டவே செய்யாதீங்க, ப்ளீஸ் வந்து திட்டாதீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். சோ இதெல்லாம் அவங்க சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது கேட்கும் போது எனக்கு சத்தியமா ஒரு மாதிரி இருந்துச்சு தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். சோ எப்பயுமே வந்து நம்ம யாருங்க ஒரு கடவுள் எல்லாம் போய் திட்டுற அளவுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையவே வந்து கிடையாது. சோ அவங்க அப்படிலாம் திட்டும் போது என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, பாபா வந்து திட்டாதீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி உங்க வீட்டுல எப்பயுமே வந்து இவங்க வந்து குறை சொல்றதா, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா நம்ம ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபடணும், ஒரு போட்டோ வாங்கி வச்சுக்கணும். அந்த பொண்ணு சொல்லும் போதே ரொம்ப சிம்பிளா இதா இருந்துச்சுங்க. எனக்கு என்னன்னா வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ஆசையா இருக்கும்க்கா, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு பார்த்தா இந்த கையில பிரேஸ்லெட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு இதா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஸ்வேதா உங்களுக்கு நான் ஒரு தடவை அந்த மாதிரி வந்து வாங்கி வந்து அனுப்புறேன் நான் நெக்ஸ்ட் டைம் ஷிரடி போகையில. சோ இந்த மாதிரிலாம் எனக்கு ஆசையா இருக்கும் அப்பெல்லாம் சொன்னாங்க. நிறைய பாபாவோட எல்லாம் வச்சுக்கணும்னு அவங்களுக்கு வந்து ஆசையா இருக்கும். வச்சு வீட்டுல வந்து வாங்கி தர மாட்டாங்க. ஏன் ஒண்ணு இருந்தா பார்த்தாதான் இதை வச்சு நீ கும்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து இவங்க ஊர்ல வந்து ஒரு கோவில் வந்து இருக்கு. அங்க ஒரு விநாயகர் கோயில போய் பாத்தீங்கன்னா பாபா வந்து ஒயிட் கலர் விக்கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் டாப்லோட ஃபுல்லா பளிங்கியால செஞ்ச விக்கிரகம் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்க வந்து நினைச்சிருக்காங்க, சரி நம்மகிட்டயும் இந்த மாதிரி ஒரு விக்கிரகம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. லேட்டர் ஒரு நாள் என்ன இருக்கு, இன்னொரு கோயில்ல வந்து விக்கிரகம் வந்து வச்சிருந்திருக்காங்க. சரின்னு வந்து இவங்க கையில எல்லாம் எடுக்கலாம் செஞ்சுட்டாங்க. சரி இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுல எல்லாம் வச்சுட்டு கொண்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வந்து விக்கிரகம் போல. பட் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சத்தம் போட்டாங்களா, இது வந்து கோயில்ல இருக்கிறதெல்லாம் வந்து வீட்டுக்குலாம் எடுத்துட்டு வரக்கூடாது, பேசாம வை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. சரி நீங்களா எனக்கு வரணும்ன்றதா நீங்க வருவீங்க பாபா அப்படின்னு வந்து நினைச்சாங்களாம். சாஸ்வேதா நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க இல்லைங்களா, உங்களுக்கு பாபா வாங்கிட்டாரு பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்து வந்துருவாரு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க இந்த ஒயிட் கலர் பாபாவை தான் நான் உங்களுக்கு வந்து அனுப்புவேன். நீங்க எதுவும் வருத்தப்பட வேணாம். ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் பிளான்ஸ். அங்க அவர் எங்கெங்க வரணும் எங்கெங்க போகணும்னு வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருப்பாரு. இன்னைக்கு காலையில வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க போறேன், நீங்க வந்து மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. அந்த சமயத்துல நான் சொல்லிடுறேன், என்கிட்ட 2 விக்கிரகம் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் ஃபியூ சாய் சச்சரித்ரா இருக்கு, அண்ட் இது இல்லாம சாய் திவ்ய பூஜை புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ற 10 பேருக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று வந்து தருவேன் அப்படின்னு. லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகா அப்படிங்கிறவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உடம்புல அவங்க வந்து மிராக்கிள் ஷேர் பண்ணியதுனால அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு பாபாவோட விக்கிரகம் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் விக்கிரகம் வந்து நான் அது கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணிருந்தேன். நீங்க அந்த வீடியோ பாக்கலைன்னா நீங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தது அதுவுமே ரொம்ப ஒரு அழகான மிராக்கிள். நிலாவுல வந்து அவங்களுக்கு பாபாவோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீக் நான் என்ன வந்து நினைச்சிருந்தேன்னா, காலையில வந்து நான் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டே இருக்கும் போது அவங்க வாய்ஸ் நோட் வந்து கேட்டுப்பேன். ஸோ தட் நான் உடனே வந்து பேசும்போது எனக்கு மைண்ட்ல வந்து ப்ராப்பரா வந்து இருக்கும் அப்படிங்கறதுக்காக.
அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம லாஸ்ட் வீக் வந்து விக்ரம் குடுத்துட்டோம். இந்த வீக் வந்து சச்சரதரா குடுக்கலாம்ன்னு பார்த்தா, இவங்களே வந்து சச்சரதரா பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட 2 புக் வேற இருக்கும் போல. சரி நம்ம சாய் திவ்ய பூஜை புக்கோ, இல்ல இந்த மாரி வேற ஏதாவது குடுக்கலாம்ன்னு நினைக்கும்போது தான், லாஸ்ட்டா அனுப்பிச்சிருந்த ஆடியோ வந்து இந்த பாபாவோட ஒயிட் கலர் விக்கிரகம் பத்தி வந்து அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்கிட்ட 2 விக்கிரகம் தான் இருந்துச்சு. ஒண்ணு அந்த ஆரஞ்சு கலர் வந்து நான் கார்த்திகாவுக்கு வந்து குடுக்குறேன்னு வந்து சொல்லிடுச்சு. 2வது இந்த வெள்ளை கலர் தான் இருந்துச்சு. நான் அப்புறமா யாருக்காவது குடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தேன். பட் இவங்க சொன்னா உடனே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். நோ, பாபா வந்து இதுக்காக தான் வந்து இவ்ளோ நாள் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த விக்ரம் எங்க வீட்ல ஒரு 2 இயர்ஸா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு போனதுக்காக 2 இயர்ஸ் எங்க வீட்ல வந்து வார்ட்ரோப்குள்ளேயே வந்து இருந்திருக்காது போல. சோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல சாய்நாதர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வந்துருவாரு ஸ்வேதா. சோ ஹாப்பியா இருங்க. நீங்க எதுவும் ஃபீல்லாம் வந்து பண்ணாதீங்க யாராவது வந்து திட்டுறாங்க அப்படிங்கறத. நீங்க சொன்ன மாதிரி வந்து பாபா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவரே வந்து இன்னொரு சமயத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே வந்து டிவோட்டியா கூட வந்து மாத்திடுவாரு. பிகாஸ் அவர் தான் மெஜிஷியன் ஆச்சு. அவரை பத்தி நமக்கு வந்து தெரியும்ல. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதா. சோ நான் சாய் சச்சோதரால படிச்சிருக்கேன். எத்தனையோ பேர் ஷிரடி போய் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பாபா கியூர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எனக்கும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாருடா. நீங்களுமே வந்து ஒரு தடவை வந்து ஷிரடி போவீங்க. இவ்வளவு வந்து பாபா மேல பைத்தியமா இருக்கீங்க. சோ அவர் வந்து வர வைக்காம இருப்பாரு. அவங்கள சீக்கிரமா வந்து வர வைப்பாரு. ஆனா அவங்க சொன்னாங்க, அழுதுட்டே இருந்துச்சு அந்த வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. அவர் எப்படி என் லைஃப்ல வந்தாருன்னா எனக்கு வந்து தெரியல. ஆனா வந்துட்டாரு. அது போதும் எனக்கு. அவரு வந்து என்ன பாத்துக்குவாரு அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து பேசி அனுப்பிச்சிருந்தது. சோ இவ்வளவுதான். அவங்க பெருசா என்கிட்ட வந்து மத்த மிராக்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணாட்டியுமே லவ் ஃபார் பாபா, அவங்களோட அன்பு பாபா மேல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதே வந்து என்ன வந்து மெல்ட் பண்ணிருச்சு. அண்ட் இவரு வந்து அவங்க வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து சாய்நாதர் வந்து வந்துருவாரு. சோ இதே மாதிரி வந்து நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்து நடந்திருக்க மிராக்கல் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து உங்களோட லைஃப்ல நடந்த மிராக்கல்ஸ் வந்து இதர் வாய்ஸ் நோட் அனுப்புங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் வீக்ஸ்ல வந்து பாபா உங்க லைஃப்ல பண்ணிருக்க எல்லா மிராக்கல்ஸையுமே நான் வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்ஸ்டே மார்னிங் எந்திரிச்சதுமே பாபா பத்தி பேசுறேன். பாபா பத்தி பேசுறதுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கே வந்து நான் எப்பயும் சொல்ற மாதிரி கோடி கோடி நன்றிகள் பாபாக்கு. அண்ட் உங்க மிராக்கல்ஸ் நீங்க ஷேர் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இவ்வளவு நேரம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாபாவை பத்தி பேசுற நான் பேசுனது கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சாய் டிவோட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தவங்களோட லைஃப்ல பாபா என்னென்ன மிராக்கல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். Until then, it's bye from Nandini. Om Sai Ram.